புதுச்சேரியில் கடலோர காவல்படை சார்பில் நடைபெற்ற கடற்கரை தூய்மை செய்யும் பணியினை துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் துவக்கி வைத்தார். புதுச்சேரி கடலோர காவல்படை சார்பில் கடலோர தூய்மை தின விழா புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடைபெற்றது. இதில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கடலோர தூய்மை பணிகளை துவக்கி வைத்தார். இதில் சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்தியநாதன், கல்யாணசுந்தரம் உள்ளிட்ட சுமார் 500க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று கடற்கரை சாலையில் உள்ள குப்பைகளை அகற்றி தூய்மைப்படுத்தினார்கள். தொடர்ந்து கடலோர காவல்படை சார்பில் நடைபெற்ற பல்வேறு சாகச நிகழ்ச்சிகளை பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர். புதுச்சேரியில் ஆபரேஷன் திரிசூலம் திட்டத்தின் கீழ் ரவுடிகளின் வீடுகளில் போலீசார் அதிரடியாக சோதனை மேற்கொண்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. புதுச்சேரி காவல்துறையில் ஆபரேஷன் திரிசூலம் திட்டத்தின் கீழ் ரவுடிகளின் நடவடிக்கைகளை கண்காணிப்பதற்கும் அவர்கள் வீட்டில் ஆயுதங்கள் அல்லது வெடிபொருட்கள் ஏதேனும் பதுக்கி வைத்துள்ளார்களா என்பதை ஆராய்ந்து வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி முழுவதும் அந்தந்த சரத்திற்குட்பட்ட காவல் நிலையத்தை சார்ந்த போலீசார் 400க்கும் மேற்பட்ட குற்றப்பின்னணி உடைய ரவுடிகளின் வீடுகளில் அதிரடி சோதனையில் ஈடுபட்ட சம்பவம் புதுச்சேரியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. புதுச்சேரியில் தம்பி செய்த கொலைக்கு பழிக்கு பழி வாங்க அண்ணனை இருசக்கர வாகனத்தில் விரட்டி சென்று வெட்டி கொலை செய்த 6 பேர் கொண்ட கும்பலை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரியில் உருவையாறு பகுதியை சேர்ந்த சவுந்தர் என்பவர் தனது மனைவியை அழைத்து வர இருசக்கர வாகனத்தில் சென்றபோது உத்தரவாகினிப்பேட் அருகே அவரை பின்தொடர்ந்து வந்த மர்ம கும்பல் சவுந்தரை சரமாரியாக வெட்டி கொலை செய்து விட்டு தப்பி ஓடியது. இது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த வில்லியனூர் போலீசார் சவுந்தரின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்டனர். கொலை சம்பவத்தில் உருவையாறு பேட் பகுதியை சேர்ந்த வித்யாசாகர், விக்கி உள்ளிட்ட 6 பேர் கொண்ட கும்பல் ஈடுபட்டதாக தெரியவந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் அவர்களிடம் நடத்திய விசாரணையில் முன்பகை காரணமாக தலைமறைவாக உள்ள தம்பியை பழிவாங்கும் விதமாக அண்ணனை கொலை செய்ததாக குற்றத்தை ஒப்புக்கொண்ட நிலையில் 6 பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாட்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். இந்தியாவின் உண்மையான எதிரி பிற நாடுகளை சார்ந்திருப்பதுதான். இந்தியாவின் இந்த எதிரியை தோற்கடிக்க நாம் ஒன்றுபட வேண்டும் என பிரதமர் மோடி தெரிவித்தார். குஜராத்தின் பாவ்நகரில் 34,200 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்டங்களை பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார். பின்னர் அவர் பேசியதாவது, இந்தியாவின் அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரே மருந்து தன்னம்பிக்கை எனவும் தெரிவித்தார். மேலும் உலகளாவிய கடல்சார் சக்தியாக இந்தியாவின் எழுச்சிக்கு இந்தியாவின் துறைமுகங்கள் முதுகெலும்பாக உள்ளன எனவும் தெரிவித்தார். மேலும் இந்தியாவின் உண்மையான எதிரி பிற நாடுகளை சார்ந்திருப்பதுதான். அந்த எதிரியை தோற்கடிக்க நாம் ஒன்றுபட வேண்டும் எனவும் தெரிவித்தார். நீலகிரி, தேனி உட்பட 8 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து சென்னை வானிலை மையம் வெளியிட்ட அறிக்கையில், தமிழகம் உள்ளிட்ட தென் மாநிலங்களின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழகத்தின் வட மாநிலங்களில் ஒரு சில இடங்கள், தென் மாவட்டங்களில் சில இடங்களில் இன்றும் நாளையும் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது எனவும் தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, செங்கல்பட்டு, விழுப்புரம், சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படும் என்றும் சில இடங்களில் இடிமின்னலுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது எனவும் தகவல் வெளியாகியுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.